இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு வானம் ரொம்ப மூடிட்டு காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க. எல்லாருக்கும் சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்குதுங்களா. அதனால் இன்னைக்கு சூப்பராக நல்லா தக்காளி மிளகு ரசம் தாங்க. நல்லா மிளகு ரசம் வச்சுட்டு மேலே வேற மிளகு தூள் தூவி விட்டுக்கிறாங்க. நல்லா காரசாரமாக மிளகு ரசம் மட்டும் வச்சுட்டு சொல்ல சூடாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே விட்டு சாதம் வடிச்சிருக்குங்க. கொஞ்சம் இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்கும்ன்றதுக்கு சாஃப்டாக இருக்கணுன்றதுனால. அப்புறமேட்டு தயிரும் தாளித்து வச்சுருக்கேங்க. வேணுன்றவங்களுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் போட்டுக்கலான்ட்டு. வீட்டிலே தீர்ந்ததுங்களா, அது ஃப்ரெஷ் தயிர். ஆனால் சில பேருக்கு இந்த தயிர் போட்டோன்னு சாப்பிட்ணுன்றதுனால அது கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். வேணுன்றவங்க சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஆனால் வானம் மூடி இருந்தாலும் தொண்டை கட்டின்னு எல்லாருக்கும் சளி பிடிச்சின்னு ஜுரம் வரும். அதனால் நல்லா பச்சை மிளகாய் பெப்பர்லாம் போட்டு நல்லா தூக்கெல்லாம் பொடி மாஸ் பண்ணிக்கிறேங்க. எக் பொடி மாஸு, முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி இதாங்க எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான சமையலுங்க. நல்லா மிளகு ரசம் தூக்கலாகவும் பெப்பர்